வண்டியை தள்ளிட்டு வரைய டயர் தேஞ்சிராது. பாத்தியா இந்த பொட்டச்சிங்க வேலைய? வீட்டுக்குள்ள லைட் எரிஞ்சாலே எனக்கு எரியும், வெளியில வேற எரிய விட்டுருக்காளுங்க. கரண்ட் சார்ஜ் யார் கட்டுறது? அப்பா வெளிச்சத்தை பார்த்தா ஏப்பா கரண்ட் கரண்ட்னு சொல்றீங்க? இது நிலா வெளிச்சம். நிலா வெளிச்சமா? அட ஆமா, நிலாவில இருந்து இவ்வளவு வெளிச்சம் வரும்னு தெரிஞ்சா நம்ம வீட்டுக்கு கரண்ட் கனெக்ஷனே வாங்கிருக்க மாட்டேனே. அம்மாவாசை இன்னைக்கு என்ன பண்ணுவீங்க? அன்னைக்கு நம்ம வீட்டுக்கு லீவ் விட்டுருவேன். ஏய், எவனோ சொந்தக்காரன் சோத்துக்கு வந்துட்டான்டோ, திருப்புடா வண்டிய. மாமா நான் இல்ல. மாமா அது எவனோ. மாமா நில்லுங்க மாமா. அட நிக்க மாட்டேன். மாமா, விட மாட்டேன். போட்டுறியா? மாமா வண்டி வாடா. நில்லுங்க மாமா, சட்டை கழிச்சுவோம். மாமா சட்டை கழிச்சிருவியா? என்ன மாமா நீங்க வந்ததுக்கு அப்புறம் தான் சாப்பிடுங்க உட்கார்ந்திருக்கேன். இப்படி நீங்க ஓடுறீங்களே. அடடே மாப்ள, என்ன மாப்ள நீ எப்ப வந்த? சாயந்தரம் தான். சாயந்தரத்துல இருந்து இங்கேவா இருக்கிற? பாரு மாப்ள, உனக்கு எனக்கு கொடுத்து வைக்கல. ஒன்னா உட்கார்ந்து சாப்பிடலாம் நினைச்சா அதுக்குள்ள கடையில் ஒரு வேலை. நான் அவசரமா போயிட்டு வந்தேன். அப்ப நானு ஊருக்கு போ. நீங்க போயிட்டு பாருங்க. அது சொல்ல முடியாது, விடிஞ்சாலும் விடிஞ்சிரு. நீங்க போயிட்டு மொதல் வாங்க. நான் சாப்பிட்டீங்க படுத்து. என்னது சாப்பிட போறியா? டேய் வண்டி ஸ்டார்ட் போடுறா. போற நிறுத்துறா. போய் வேண்டா. பாசத்தை பாத்தியா? உள்ள பூதுறாடா, பூந்துருவாடா. அத்தை மாமா மச்சான் வந்துட்டு ஏதோ வேலைக்குன்னு போயிட்டாங்க. எனக்கு பசிக்குது, வந்து சோத்த போடுங்க. ஐயோ, கடைக்கு நாளைக்கு போய்க்கலாம், இன்னைக்கு இத கவனிப்போம். ஏண்டா சொந்தக்காரங்க தொல்லை தாங்க முடியாம தாண்டா 8 கிலோமீட்டர் தள்ளி வந்து நடுக்காட்டுல வீடு கட்டியிருக்கேன். உங்களுக்கு எல்லாம் பஸ் எப்படா கிடைக்குது? குறுக்கு பாதையில் நடந்து வந்தேன். பழியில உள்ள வெட்டி போட்டிருந்தேன். ஜம்ப் பண்ணி வந்துட்டேன்ல. நம்ம சொந்தக்காரங்க எல்லாம் ஜம்பிங்கி லோயிங்கி டைவிங் எல்லாம் தெரிஞ்ச பசங்க. இனிமே வீட்டை சுத்தி கிணறு தாண்டா வெட்டி வைக்கணும். ஏண்டி கூப்பிட்டீங்களா? அந்த ஏண்டி இவன் கூப்பிடுவாமா? நான் கூப்பிட்டது ஏண்டிய. ஏண்டி நம்ம குடும்ப விவகாரம் உனக்கு தெரியாது? வெள்ளிக்கிழமை அன்னைக்கு மாமா விரதம், பச்சை தண்ணி தவிர வேற எதையும் தொட மாட்டாரு. நானும் எதுவும் ஆக்கி வைக்கலன்னு இவனை தோத்த வேண்டியதானே? ஏன் மாமா கத்துறீங்க? சாயந்தரத்துல இருந்து நான் வாசப்பல உட்காந்து வாசனை பிடிச்சிருக்கேன். அத்தை கலகலரா அப்பளம் பிடிச்சிருக்கு, முந்திரி பருப்போட பாயாசம் வச்சிருக்கு, வடை சுட்டு இருக்கு.